நேசமோ காசளவு பாசமோ கடுகளவு. வாடா இங்க அறிவுகட்டவனே உனக்கெல்லாம் வேலை வாங்கி தரதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண பாரு என்னோட புத்திய. வாணா உனக்காக எத்தனை வாட்டி அடிச்சுக்கிறது. ஏய் இப்படி வாய்க்கு வந்தபடி திட்டுறதுக்கு தான் எங்க போறோம்னு சொல்லாம வில்லேஜ் பாயிண்ட் கூட்டி வந்தே நீ. எந்த இடத்துல திட்டாலும் உனக்கு புத்தி வர போறது இல்ல. ஏய் வாடா கையை விட்டு வரேன். பின் என்னடா ஏதோ ரெப்ரசன்டேட்டிவ்ன்ற பேர்ல தெருவில் நிக்கிறிய, ஒரு வேலை வாங்கி கொடுத்து நிழல்ல உட்கார வைக்கலாம் பார்த்தா இப்படி கெடுத்துட்டு வந்து நிக்கிறிய. ஏய் பொறுமைக்கு ஒரு எல்லாம் உண்டு. 3 தடவை மூஞ்சில அடிச்சா புத்தருக்கே கோவம் வரும். அவன் இவர் பெரிய புத்தர், இவரு கௌதம்னு பேர் வச்சுட்டா புத்தர் அடிவ நீ மன்னிக்கணும். அப்போ எல்லாருக்கும் சல்யூட் அடிச்சுட்டு கரெக்டா உனக்கு எவன் வேலை கொடுக்க போறானோ அவகிட்ட போய் அறிவு இருக்க அவனுக்கு கேட்டுடா. அறிவு இருக்கணும். பின்ன என்னடா டைம் தானே கேட்டானே. அவன் எந்த நேரத்துல கேட்டாங்கிறது முக்கியம் இல்லையா? எவன் வாட்ச் பண்றாங்கிறது தெரியாம எல்லார்கிட்ட போய் கூட கும்பிட்டு போட்டேன். அது பிஹேவியர் டெஸ்ட். வாட்ச்மேன்ல இருந்து பேரர் வரைக்கும் நானே போய் வாலண்டரியா சல்யூட் அடிச்சேன்டா. அது பப்ளிக் ரிலேஷன்ஸ். கடவாப்பல் ஆடி போற மாதிரி ஒருத்த அரஞ்சான் பொறுத்துக்கிட்டேன். அது என்டியூரன்ஸ் டெஸ்ட். எவ்வளவு நேரம் இந்த டெஸ்ட்னு புரியாம குழம்பி போயிட்டேன்டா. அதான் டென்ஷன் டெஸ்ட். பொறுமை எல்லாம் தாண்டி போச்சுடா. பத்தா குறைக்கு இந்த பொம்மை முதலாளி நாராயணசாமி எம்ம மாதிரி வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்துட்டு ஓடுவேனா இல்லன்னா நிதானமா இவருக்கு டைம் சொல்லிட்டு இருப்பேனா? டோன்ட் லூஸ் டெம்பர். அதுதான் முக்கியமா எழுதி சொன்னேன். எழுதி வச்சிருக்கேன். இதை எழுதி வச்சிருக்கேன். நான் முட்டாளா? நான் பொறுமை இழந்து ஓடுறப்ப வந்து டைம் கேட்கறவர் தான் சுந்தரம்னு நான் கண்டேனா? எவ்வளவு பெரிய ஆளு சுந்தரம். அவரை போய் வாயா போயான்னு பேசிருக்கிய. சாரிடா, ஒரு வாட்டி போடான்னு கூட சொல்லிட்டேன். மன்னிக்கணும். என்கிட்ட சொன்னாரு அந்த பையனை கூப்பிட்டு பில்லியர்ஸ் பாயிண்ட் பேசணும்னாரு. வர போறாரு, வந்து வாங்க போறாரு. உன்னால எனக்கு டிராவல் பிசினஸ் எல்லாம் கட் பண்ண போறாரு. அனாவசியமா ஏன்டா பயப்படுற? அந்த சுந்தர வரட்டும், நானே பேசுறேன். ஊர்லயே இந்த ஆள் தான் பெரிய மனுஷனா? பில்லியர்ட்ஸ் டென்னிஸ்லாம் ஆட்டா பெரிய மனுஷனா? இந்த டென்னிஸ் பால் பொறுக்கி போடுறவங்கள கூட எத்தனையோ பேர் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. நோ மன்னிக்கணும். எப்போ அப்சர்வேஷன் டெஸ்ட் அது இதுன்னு மர்மமா இன்டர்வியூ வச்சானோ அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த ஆள் கொடுக்க போறது சாதாரண வேலை இல்லை. ஏதோ கஞ்சா அபின் கடத்த போற வேலையில என்னை மாட்டி விட போறான். நான் கம்பி என்ன போறேன். எஸ், நான் அங்க வந்து உன்னை பார்க்கணும். எனக்கு ஆசையா இருக்கு. என்னோட வயத்துல கத்துது குழந்தை. ஹலோ சார், குட் மார்னிங் சார். சார் பில்லேஜ் பாயிண்ட் வெயிட் பண்ணுறோம். ஆமாம் சார். சரி சார், நாளைக்கு மார்னிங்கா ஆஃபீஸ்க்கா? ரைட் சார், அனுப்பிச்சிடுறேன் சார். நான் தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏய் சுந்தரம் நாளைக்கு மார்னிங் ஒன்று ஆஃபீஸுக்கு வர சொல்லியிருக்காரு. ஏன் இங்கே வர சொல்லிட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாரு? என்ன ஆளை வச்சு அடிக்க போகிறாரா? ஏதோ முக்கியமான வேலை வந்துருச்சா, அதான் நாளைக்கு மார்னிங் ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காரு. அப்புறம் அவரோட அட்ரஸ் கூட இந்தா. சேர்ந்து தானடா போகிறோம். இல்லை என்ன வரணும்னு சொல்லிட்டாரு. ஏன் 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 உன்னை தனியாக கவனிக்குதான். அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டு ஒழுங்காக மரியாதையே பேசிட்டு வா. போகிறேன்டா. எனக்கு என்ன பயமா? அவர் என்ன தலையை வாங்கிடுவாரா? போகிறேன். என்ன பெருசாக பண்ணுவார்? ஆஃபீஸ் வர சொல்லிட்டு வெளியே போட நாயன் திட்டலாம், ஏன் ஆளை வச்சு அடிக்கலாம். அதான் உன் தனியாக வர சொல்லிருக்காரு. ஆளை வச்சு அடிக்க போகிறாரா? அதான் நீ வரலையா? அவர் மனசில் என்ன நினச்சிருக்கான்னு தெரியாது. போய் பாரு. ட்ரையல் காஸ்ட் நத்திங். நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு போனோம். ட்ரையல் காஸ்ட் நத்திங்க உனக்கு. போனா போகுது. ஒன்று போனால் உயிர் இல்லை வேலை. 50-50 சான்ஸு. பார், அந்த மாதிரி ஏதாவது ஆச்சு அவனை உன் பொண்டாட்டி சொப்னாவோட பொட்டுக்கு நான் பொறுப்பு இல்லை. மன்னிக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க எம்டி இருக்காரா? இரு என்னது நீ பாட்டு உள்ள போயிட்டே இருக்க? கை காமிச்சிங்க போனேன். உள்ள இருக்காருன்னு நான் சொன்னேன். இப்படி வா. அதுக்காக நீ பாட்டு போயிட்டே இருக்கிறதா? நீங்க யாரு? நான் அவரோட பிஏ மிஸ்டர் சுந்தரம் என்ன வர சொல்லியிருக்கார். என்னது எங்க எம்டி பேரெல்லாம் இவ்வளவு தைரியமா சொல்ற நீ? சார், அவர் உங்களுக்கு தான் எம்டி. என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் ஓபி. ஓபின்னு என்ன? ஆர்டினரி பர்சன். இத பாருங்க, அப்பாயின்மெண்ட் இல்லாம எங்க எம்டி யாரையும் பார்க்க மாட்டார். ஆமா இல்ல, நான் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். என்னது நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்க? நீங்க என்ன ஒரு பெரிய சார், அவர் என்ன வர சொன்னாரு, நானும் சரின்னு சொன்னேன். அப்போ நான் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த மாதிரி தானே. பாருங்க, இந்த ஏடா குடம்லாம் பேசாதுங்க. இதெல்லாம் எங்க எம்டிக்கு பிடிக்காது. ஹி வில் கட் யூ டு சைஸ். வேற என்ன? நரசிம்மன். இனிஷியல் கேடி. என்னது என் பேரையே சொல்றீங்க? ஆமா, கேடி நரசிம்மன் நீங்க தான் வெரிஃபை பண்றதுக்காக சொல்லி பார்த்தேன். பாருங்க, நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா பேசுங்க. இதெல்லாம் எங்க எம்டி டாலரேட்டே பண்ண மாட்டார். ஆமா, அவர் உங்களையே டாலரேட் பண்றாரு. என்ன டாலரேட் பண்ண மாட்டாரா? ஷட் அப். நீங்க அசிங்கமா இது ரொம்ப ஏடா குணமா பேசுறீங்க. இல்ல சார், நான் என்ன ஏடா குணமா பேசுறேங்கிறீங்க? நீ வா போன் முதல்ல நீ. எஸ் சார். ஆமா சார்.
ஓகே சார். ரைட் சார். போகலாம். உள்ளே போ. நாராக கிழிச்சிருவார். உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாத்தையும் எம்டி வீடியோ கேமரா வந்து பார்த்துன்னு தான் இருக்கார். அங்கே போய் அவர் நேர்லயே பார்த்து அறிவு இருக்கடா உனக்குன்னு கேட்டேன். வீடியோ கேமரா பார்த்து பயப்பட போறேன். குட் மார்னிங் சார். மார்னிங். நீங்கள் எதுக்காக என்ன ஆஃபீஸ் வர சொல்லியிருப்பீங்கன்னு தெரியும் சார். காஞ்சி ஹோட்டலில் உங்ககிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துட்டதுக்கு நீங்கள் என்ன மன்னிக்கணும். ஆனால் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. யார் மிஸ்டர் சுந்தரம், யார் அவரோட ஆளுன்னு புரியாமல் நான் கன்ஃபியூஸ் ஆகிருந்த நேரத்தில் தான் அப்படி உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன். யூ ஹேவ் பர்ஃபெக்ட் லிபர்ட்டி டு சே கெட் அவுட். சொல்லுங்கள், நான் போயிட்டே இருக்கேன். ஆனால் நான் இங்கே வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னோட பிஹேவியருக்கு ஆகாஷை நீங்கள் கோச்சக்கூடாது, மிஸ்டேக் பண்ணிக்கூடாது. அவன் ரொம்ப நல்லவன், அது உங்களுக்கே தெரியும். அதை சொல்லிட்டு போகலாம் தான் சார். தேங்க்யூ, வரேன். கௌதம் சார், நீ பாட்டு கடன்னு பேசிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டேன்னு என்ன அர்த்தம்? வாயா அப்படி வாயா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா? எப்படி எதுக்கு ஏன் சார்? எஸ், காஞ்சி ஹோட்டலில் நீ என்டர் பண்ணதுலேருந்து நான் உன்னை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். உட்காருப்பா, உட்காரு. ஃபீல் கம்ஃபர்டபுள். ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீ பணிவா பழகினது, ரெஸ்டாரண்ட்ல யாரோ ஒருத்தனுக்கு பில் அமௌண்ட் பே பண்ணி நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணது, ஒருத்தன் உன்னை கை நீட்டி அடிச்சப்போ நீ கோபப்படாம அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணது எல்லாமே மார்வலஸ். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. என்ன பார்க்குற? எல்லாம் சரிதான். அறிவு இருக்கா உனக்குன்னு உங்களையே கேட்டுட்டேன்னு பார்க்குறியா? நோ, அதுவும் கரெக்ட் தான். கையில் வாட்சை கட்டிக்கிட்டே அடுத்தவங்ககிட்ட டைம் கேட்குற கெட்ட வழக்கம் ரொம்ப பேர்கிட்ட இருக்கு. அப்படி இரிட்டேட் பண்ணும்போது கூட கோவம் வரலன்னா அப்போதான் தப்பு. உன் பொசிஷனில் நான் இருந்தேன், அரைஞ்சே இருப்பேன். உன்னை ஒவ்வொரு மூமெண்ட்டும் அப்சர்வ் பண்ணி மனசுக்குள்ள அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருந்தேன் தெரியுமா? மிஸ்டர் கௌதம், நரசிம்மன், will you please shut up and attend your work? மிஸ்டர் கௌதம், ஆபீஸ்ல எனக்கு புல்டாக்னு பேர். அது என்னோட ஒரு பக்கம். பட் ஐ ஹேவ் திஸ் அதர் சைட். நல்ல விஷயங்களை யாருக்கிட்ட பார்த்தாலும் அது என் விரோதிகளா இருந்தா கூட உடனே அப்ரிஷியேட் பண்ணுவேன். சார், ஆகாஷ் சொன்ன மாதிரி நீங்கள் உண்மையிலேயே வித்தியாசமானவர் தான் சார். 1000ல் ஒருவர் சார். நீங்கள் உங்ககிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது சார். ஒரு ஒன் ஸ்கொயர் நோட் புக் எடுத்துன்னு வராமல் போயிட்டேன். ஒரு விஷயந்தான் சார் எனக்கு புரியவே இல்லை. என்னது? யூஸ்வலாக வேலைக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணும்போது ஓரல் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டுன்னு வச்சு கழுத்திருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் அப்சர்வேஷன் டெஸ்ட்டுன்னு வச்சு அது இதெல்லாம் விட கழுத்திருப்பா இருந்தது. எதுக்கு சார் இந்த மாதிரி ஒரு புதுமையாக ஒன்று பண்ணீங்க? அதுக்கு என்ன காரணம்? வேலைக்காக மட்டும் செலக்ட் பண்றதுன்னா நீ சொன்ன மாதிரி ஏதாவது டெஸ்ட் வச்சிருக்கலாம். பின்ன இன்னைக்கு ஆகாஷ் உன்னை பத்தியும் உன் ஃபேமிலி பத்தியும் சொல்லிக்கிட்டே இருந்தப்போ என் மனசுக்குள்ளேயே ஒரு சின்ன கால்குலேஷன். கௌதம், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஒரே பொண்ணு. அவள் தான் என் குடும்பம், பிஸ்னஸ், சொத்து எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு. அவளுக்கு ஒரு நல்ல பையன் கிடைச்சா அவனுக்கே கல்யாணத்தையும் பண்ணி வச்சு ஆஃபீஸில் ஒரு நல்ல பொசிஷனும் வைக்கலான்னு தீர்மானம் பண்ணியிருந்தேன். 2 in 1 மாதிரி ஒரு ஐடியா. ஆகாஷ் சொன்னதுலேருந்து நீ இந்த ஐடியாவுக்கு பொருத்தமாக இருப்பேன்னு என் மனசில் பட்டுச்சு. மனுஷனுக்கு குணம், நன்னடத்தை, நாகரிகம் இதெல்லாம் தானப்பா முக்கியம். அதனால தான் காஞ்சி ஹோட்டல் டெஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணேன். நீ பாஸ் ஆகிட்டேன். சார், பிஏ, பிஎஸ்சி, பிகாம் பாஸ் பண்ணது கூட எனக்கு பெருசாக தோணல சார். இது ஜாக்பாட் சார். சார், ஆர் யூ ஹாப்பி வித் மை பிஹேவியர்? எஸ். ஆனா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் உனக்கு இந்த வேலையை கொடுக்கும். எதிரா வேலையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கல்யாண கண்டிஷன் போறேன்னு யோசிக்காத. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஏற்பாடு ரொம்ப கிளியர். இல்ல, நீ யோசிக்கிறது நியாயம் இருக்கு. ஒருவேளை உனக்கு யாராவது முறை பொண்ணு இருக்கலாம். அதெல்லாம் இல்லை சார். இல்ல ஏதாவது லவ். ஐயோ, அந்த வார்த்தையை சொன்னால எங்க அம்மா கொன்னுடுவாங்க சார். ஆமா சார், எங்க அம்மா அப்பாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க லைஃப்ல பண்ண பெரிய தப்பு இதுதான் இன்னி வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நான் வேலைன்னு இவ்வளவு நாள் அலைஞ்சிட்டு இருந்தேன் சார். கல்யாணத்தை பத்தி நினைச்சு கூட பார்த்ததில்ல.
இப்போ வேலை கல்யாணம் ரெண்டும் ஒண்ணா வரும்போது என்ன என்ன சொல்றதுன்னு அனில் கும்ளே 10 விக்கெட் எடுத்த மாதிரி இருக்கு சார். சந்தோஷமாவும் இருக்கு, ஷாக்கிங்காவும் இருக்கு சார். நிமிஷத்துக்கு நிமிஷம் பாவம் வாஜ்பாய் மாதிரி என்ன முடிவு எடுக்கிறதுனே தடுமாற்றமா இருக்கு சார். அவரை மாதிரியே நீ உடனே உன் முடிவை சொல்லணும்னு நான் கட்டாயப்படுத்தலை. யூ டேக் யூர் ஓன் டைம். அதுக்காக 6 மாதம்லாம் எடுத்துக்காத, ஒரு 4-5 நாள் எடுத்துக்கோ. யோஜி, ஃபேமிலியை கன்சல்ட் பண்ணு, ஆகாஷோட பேசு, அப்புறம் வந்து உன் முடிவை சொல்லு. பட் ஒன் திங், கண்டிஷன் இதுதான், பொண்ணை கட்டிக்கிட்டா தான் வேலை. இட்ஸ் அ பார்ட்டர் டீல். ஓகே சார். ஆனா ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார். என்ன? நான் வந்து முடிவை சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார். அவசரப்பட்டு 4-5 பேரை ஹோட்டல் காட்சிக்கு அனுப்பி வச்சிடாதீங்க சார். நோ 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 நோ, நான் வெயிட் பண்றேன். நீ சரின்னு சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். The ball is in your court. ஓகே சார். சார், the ball is in my family court சார். இப்போ என்ன நடந்து போச்சுன்னு ஆளாளுக்கு நவக்கிரக மாதிரி ஒவ்வொரு பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு இருக்கீங்க. இல்ல எவ்வளவு நேரம் தான் பேசாம இருக்க போறீங்க? என்னோட ஃபேமிலியில எல்லாரையும் கேட்டு முடிவு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்த உண்மைதான். ஆனா இப்போ எங்கேயோ போய் மாட்டிக்கிறோமோன்னு ஒரே டவுட்டா இருக்குடா. அங்கிள், இவனை பாத்தீங்களா? விஷயம் புரிஞ்சு பேசலானா இவன்? நீங்க என்ன சொல்றீங்க? நான் ரெடிப்பா. நீங்க கிளம்பிக்கிறீங்க? அதுக்கு நான் ரெடி. மூஞ்சி உடைக்கணும். இந்த மாதிரி அசட்டு உலக வைக்காதீங்க. துப்பாக்கி எடுத்து சுட்டுருவான் அப்படியே. இதனாலேயே நான் யோசிக்க வேண்டியிருக்கு. கௌதம் சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு. அதனால தான் யோசிக்கிறோம் நாங்க. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? யோசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா இல்லையான்னு யோசிக்கிறோம். வேலைக்குன்னு கூப்பிட்ட சுந்தரம் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில கொடுக்காம பொண்ணை கட்டிக்கிட்டாதான் வேலையை கொடுப்பேன்னு கண்டிஷன் போடுறாரு. அதுவும் அவ்வளவு பெரிய பணக்காரர். அதுதான் ஏன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆண்டி, அவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்கிறதுனாலதான் தனக்கு வரப்போற மாப்பிள்ள புத்திசாலியா குணவானா தன்னுடைய சொத்தெல்லாம் கட்டி காக்கிற மாதிரி ஒரு நல்ல பையனா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி. அதான் இல்ல. என்ன இல்ல? 3 மாங்காயா தெரியுது எனக்கு. என்னது? ஆபீஸுக்கு மேனேஜர் சரி, வீட்டுக்கு மாப்பிள்ள ஓகே, ஆட்டி படைக்கிறதுக்கு நான் ஒரு அடிமை மாதிரி தெரியுதே. அது என்ன 3வது மாங்காயா? அதனால என்ன குறைஞ்சா போயிடுவேன்? எனக்கு மட்டும் சப்னா கூட கல்யாணம் ஆகாம இருந்தது. உடனே ஓகே சொல்லிருப்பேன்டா. குறுக்கு அதிர்ஷ்டம் தேடி வருதுடா உன்னை. விட்டுறாத. ஒரு வேலைக்காக என் வாழ்க்கையை அந்த சுந்தரத்துக்கிட்ட அடகு வைக்க சொல்றியா? அடகு வைக்கிறது என்ன இருக்கு உங்ககிட்ட? முட்டாள். டேய், நம்ம பொண்ணு எடுக்க போற இடம் ஆண்டி மடம் இல்ல, கோடீஸ்வரன் சுந்தர வீட்டு சம்பந்தம். சொசைட்டில என்ன மரியாதை கொடுத்துருமா உனக்கு? அந்த ஒரு கௌரவம் போதும் உனக்கு. கடன் வாங்கி கௌரவம் எனக்கு தேவையில்லை. காஞ்சி ஹோட்டல்ல அப்சர்வேஷன் டெஸ்ட்னாரு, இப்போ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாதான் வேலைங்கிறாரு. எனக்கு என்னமோ அண்ணன் ஏதோ சிக்கல்ல மாட்ட வைக்கிறதுக்காக தான் இவர் ஏதோ பிளான் பண்றாருன்னு ஒரு டவுட். ஆமா, கௌதம் பேர்ல கோடிக்கணக்கா சொத்து இருக்கு, அவனை ஏமாத்தி பத்திரத்துல சைன் வாங்குறதுக்கு பிளான் பண்றாரு அவரு. ஐயோ, உங்களுக்கு ஏன்னா அப்படி வக்கரமா புத்தி போறதா எனக்கு புரியல. ஏன்பா ஆகாஷ், ஒருவேளை அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்து அதனால கல்யாணம் நடக்காம இருந்திருக்குமோ என்னமோ? செவ்வாவது தோஷமாவது அவர்கிட்ட இருக்கிற பணம் தான் எல்லாத்துக்கும் பரிகாரமா இருக்க. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு மூல நட்சத்திரமா இருக்குமோ? இருந்தா என்ன? மாமியாருக்கு ஆகாது, மூலத்து மாமியார் மூலையில அப்படிம்பாங்க. பொண்ணுக்கு மாமியார்னா நம்ம மோகனா. உடனே ஓகே சொல்றாங்கண்ணா. நான் மூலையில உட்கார்ந்தேன்னா அப்ப தெரியும் உங்க பாடு. தடுக்கிறாரு ஆண்டி, விடுங்க சார், விஷயத்துக்கு வாங்க. இல்லடா, ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஹார்ட்ல தொண்டி விழுந்து நாளை எண்ணிட்டு இருக்கிற பொண்ணா இருக்கலாம், இல்ல 2 கிட்னில ஒண்ணு காலாவதியாகி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிற பொண்ணா இருக்கலாம், இல்ல பிரெயினே டெவலப் உள்ளே பத்தவங்களோட புத்தியே இப்படிதான். நீங்களா பொண்ணு பார்க்க போயிட்டு 4 இடத்துல கறி பூச்சிட்டு வருவீங்க, ஒருத்தன் யதார்த்தமா வந்து பொண்ணு தரான்னா சந்தேகப்படுவீங்க. வீட்டுக்கு வர பொண்ணு நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு அப்பா அம்மா நினைக்கிறது என்னடா தப்பு? நினைக்கிறதுல தப்பு இல்ல, ஹார்ட் கிட்னி பிரெயின் பார்ட் சந்தேகப்படுறதான் தப்பு. பாருங்க, சுந்தரத்தோட ஃபேமிலி எல்லாருமே நல்லா ஹெல்த்தியா தான் இருக்காங்க. சுந்தரத்தோட அப்பா கூட போன வருஷம் தான் தவறி போனாரு. அவருக்கு சாகும்போது வயசு என்ன தெரியுமா? 103. அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டிஃபன் காஃபிலாம் சாப்பிட்டுட்டு காமாட்சி விளக்கு அவரே ஏற்றி வச்சுட்டு போயிட்டு வரேன் நான் சுந்தரம்னு ஈஸி சேர்ல படுத்துட்டு போய் சேர்ந்தாராம். வயசு சொன்னேன் 103. குடும்பத்துக்கு பெரிய லாஸ். இல்லையா பின்ன தூண் மாதிரி இருந்தவராச்சா? இல்ல, காலமானதுக்கு அப்புறம் கிடைக்கிற இன்சூரன்ஸ் பணத்தை விட பிரீமியம் கட்டணம் ஜாஸ்தியா இருக்குமே, அந்த லாஸை சொன்னேன். உங்க புத்தி போகுது பாருங்க. பா, சம்மந்தம் எல்லாம் பேசுறீங்களே, நீங்க இதுல தலையிடாதீங்கப்பா. அடேடா, நான் தலையிடல, அவ்வளவுதானே. எனக்கா கல்யாணம்? நான் போறேன்.
ஆனா ஒரே ஒரு விஷயம் இடிக்குது. என்னன்னு கேட்க மாட்டீங்களா? ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் வாங்கினா 2 சோப்பு டப்பா ஃப்ரீங்கிற மாதிரி 2 விஷயத்தை கிளப் பண்ணியிருக்காரு. அது ஏன்? அதான் எனக்கு புரியல. பா வேண்டாடா, நான் தரையிடல. எனக்கா கல்யாணம்? எனக்கு எதுக்கு? இப்படி குதர்க்கமா பேசி பேசி உங்க புள்ளையோட வாழ்க்கையில மண்ணை போட்டுருங்க. நீங்க வாங்குற பென்ஷனை வெளியே சொன்னா பொண்ணை பார்த்தவங்க யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த கேவலத்தை இப்ப எதுக்கு நினைவுபடுத்துற? 3 டிஜிட் பென்ஷன். பிள்ளைய பத்தனா அந்த பணக்காரனுக்கு ஈக்குவல் அந்தஸ்தில் இருக்கணும்னா 5 டிஜிட் பென்ஷன் சொல்லிக்கிறேன். பொய்யாவா? ஒன்னே ஒன்று தானே சொல்றேன். 1 out of 1000. மிச்சம் 999 இருக்கு. அதை நீங்க வச்சுங்க. சுந்தரத்தோட சம்மதின்னு சொல்லிக்கங்க, கௌரவம் தானா வரும். ரமணி கல்யாணம் பண்ணிக்க நீ நான் பெரிய எடுத்து வரங்கள்லாம் வந்து விழும். இப்பவே நீ வைக்கப்படாத. சம்மதம் யாரதா வேண்டாமான்னு நானும் முடிவு பண்ணல. இதெல்லாம் போகாத ஊருக்கு வழியை தேடுறோம். ஏன்பா ஆகாஷ், பொண்ணை பார்த்துட்டு முடிவு சொல்றோன்னு அவர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கலாமா? யாரு அவர்கிட்டயா? அவர் சொன்னதுதான் ஆண்டி. ஒன்றும் பேச முடியாது, துப்பாக்கி வச்சிருக்காரு, சுற்றுவாரு. அப்பனே முருகா, மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம இது என்னப்பா விளையாட்டு? விளையாட்டு தான். இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி ஒன்று அடி அடின்னு அடிப்பாங்க, இல்லை அடி அடின்னு அடி வாங்கிப்பாங்க. கௌதம், யோசிச்சு பார்த்தா அது ஏதோ நல்லதுக்கு நடக்கிற மாதிரி தெரியுது. நீ என்னப்பா சொல்ற? என்னத்த சொல்றது? எல்லாம் அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். உன்னை விட அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாருங்க, சுந்தரத்தோட கண்டிஷனுக்கு சம்மதிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு அவர் ஒத்துப்பாரு. இந்த பொண்ணை பார்க்கறது அப்புறம் பிடிக்கலன்னு சொல்றது, இந்த விளையாட்டுலாம் அவருக்கு பிடிக்காது. துப்பாக்கி வச்சிருக்காரு, லைசன்ஸோட சுற்றுவாரு. ஏடா அந்த பொண்ணு குட்டையா நெட்டையா குண்டா ஒல்லியான்னு கூட தெரிஞ்சுக்க வேணாமா? அண்ணே, அவ பணக்கார வீட்டு பொண்ணு, பாலும் பழமும் சாப்பிட்டு நல்ல பளபளன்னு இருப்பா. அதெல்லாம் ஒண்ணு பார்க்கவே வேண்டாம். ஆகாஷ், நீ பார்த்திருப்பியப்பா? பார்க்கலையா ஆண்டி? அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கிறதா கன்ஃபார்ம்டா தெரியுமா? ஐயா, கௌதம் சொல்றது நியாயமா தான் இருக்கு. சுந்தரத்துக்கு தெரியாம சுந்தரத்தோட பொண்ணு பார்த்தா எப்படி? அதெல்லாம் எதுக்கு? நான் நேரா அவர் வீட்டுக்கு போறேன். ஐம் சோன் சோ சோன் சோ சோன் சோ சோன் சோ அப்படின்னு சொல்லி நைஸா அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறேன். எப்படி? ஐயோ, வேற வெனையே வேண்டாம். அம்மா, இவர் வாயை திறந்தா அந்த சுந்தரம் என் மேல வச்சிருக்கிற கொஞ்சம் மரியாதையும் போயிடும். வாயை திறக்காதீங்க. அங்கிள் ஏடா கூடமா ஏதாவது பேசினாரு வச்சுங்க. விட நான் பிள்ளைய பத்தவன் அப்பன் சம்பந்தி. ஐ காட் ரைட். என்ன பண்ண வந்தாலே துப்பாக்கி வச்சிருக்காரு, சுற்றுவாரு. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன், கர்மாதிக்கு ஏற்பாடு பண்றேன். நீ கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அந்த பொண்ணு எப்படி இருப்பாளோ? எப்படி போய் பார்க்கறது அந்த பொண்ணை? மினிமம் சுஷ்மிதா சென் இல்லைன்னா ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருந்தா பரவாயில்ல. இருப்பாளா? சுந்தரத்தோட பொண்ணை நான் ஒரு தடவை கூட பார்த்ததில்ல. அவ எப்படி இருப்பாளோ புரியலையே. முருகா 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 முருகா, இந்த சம்பந்தத்துல வில்லங்க எதுவும் இல்லாம இருக்கணுமே. இருக்குமா? பொண்ணு நல்லா மூக்கு மொழியுமா செக்கச்சவேன்னு மகாலட்சுமி மாதிரி இருக்கணுமே. இருப்பாளா? முருகா, நொண்டி மொடம் செவிடு ஊமன்னு ஹேண்டிகேப் எதுவும் இல்லாம இருக்கணுமே. இருப்பாளா? மூட மந்திரம் எதுவும் இல்லாம இருக்கணுமே. இருக்குமா? பெரிய இடத்துல போய் மாட்டிக்க கூடாது. முருகா, நீதான் உன் முடிவை சொல்லணும். ஆகாஷ், ரமணி, இங்க வாங்களேன். பாத்தியா, மூடு மந்திரம் வில்லங்க எதுவும் இருக்காது, சம்பந்தம் பண்ணிக்கலாம்னு முருகன் உத்தரவு கொடுத்துட்டார். எந்த ஊர் முருகன்? அதான் 6 ஊர் இருக்கேன். சரி, ஓகே. அப்புறம் என்னடா, இறங்க வேண்டியதானே தைரியமா? சாமி பூ போட்டுட்டாரு, நீங்க ஒண்ணும் சொல்லலையே தலைவா. தலைவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. டபுள் ஓகே. என்ன நீ மட்டும் மாட்டி விடலடா, சாமியை சேர்ந்து மாட்டி விடுறாருன்னு நினைக்கிறேன். சாமி உத்தரவு கொடுத்தா பத்தாதா? 33 தேவரோட ஆசீர்வாதம் பண்ணுவோம் பாக்குறியா? டேய், இன்னும் என்னடா யோசனை? உங்க அப்பா சொன்ன மாதிரி 33 கோடி தேவர்களும் ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. அவங்களே மாலையா தொடுத்து. இது 33 கோடி தேவர்கள் இல்லடா. அங்க பாரு, பூக்காரி முப்பாத்தம்மா. விதியோட விளையாட்டு, அந்த ஆண்டவனுடைய கட்டளை.